ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணியே ஆகணும்னு நினச்சேன். ஏன் அப்படின்னா, எங்கள் வீட்டில் ஒரு பெட் இருக்குது. அவர் வந்து க்ரூமிங்காக இங்கே வேளச்சேரியில் கிராண்ட் மால் பக்கத்தில் ஒரு ஸ்பாக்கு கூட்டிகிட்டு போயிருந்தோம். நான் அந்த ஸ்பா அண்ட் ஒரு வீடியோ ஒன்று ஆட் பண்ணுறேன். அதை பார்த்துட்டு வாங்க. ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ இதிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ட்டு. எந்த ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன்லையும் உங்கள் பெட்டை இந்த இடத்துக்கு மட்டும் கூட்டிகிட்டு போயிடாதீங்க, தயவு செஞ்சு. லைக் இன்றைக்கி நாங்கள் அங்கே கூட்டிகிட்டு போய் ரிக்ரெட் பண்ண மாதிரி எங்கேயுமே எந்த இடத்துலையுமே ரிக்ரெட் பண்ணதில்லை. எங்கள் பெட் விஷயத்தில் அங்கே ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்க்கு ட்ரைனிங் சுத்தமாக இல்லை. அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் இப்போ தான் ஜாயின் பண்ணுவோம், நாங்கள் புதுசு இதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓனர் வந்து நாங்கள் போனதுமே கிளம்பிட்டாங்க, அவசர அவசரமாக கிளம்புனாங்க. ஏன்னு தெரியல, ரொம்ப ஒர்ஸ்ட்டாக ட்ரீட் பண்ணாங்க பெட்டை. லைக் ஒன்றுமே தெரியல, ஒவ்வொன்றும் நாங்கள் சொல்லி பண்ண வேண்டியதாக இருந்தது. அந்த ஒரு சாஃப்ட் ஹேண்ட்லிங்கிறது அங்கே இருந்து அந்த பசங்கக்கிட்ட கிடையாது. அவங்களுக்கு எதுவுமே தெரியல. ஆக்சுவலாக ட்ரிம் பண்ணுறதுக்கு அவங்க அந்த ட்ரிம்மரை வச்சு இப்படின்னு குத்துறாங்க முடி எடுக்கிறதுக்கு. நம்ம பெட்டு ரொம்ப சாஃப்டாக இருக்கும், அவங்க முடியானால் அப்படி போட்டு குத்தி எடுக்கிறாங்க முடியை. அந்த நம்ம பெட்டுக்கு அந்த ஆனல் பார்ட்லலாம் ட்ரிம்மர் வச்சு நல்லா குத்தி ரொம்ப ரெட்டிஷ் ஆகிடுச்சு. நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டு பார்க்குறோம், ரொம்ப ரெட்டிஷ் ஆகிடுச்சு. நாங்கள் ஆக்சுவலாக நான் அந்த ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் இல்லையா, அதை ரெக்கார்ட் பண்ணும்போது அங்கே மேலே கேமரா மூலிமா அவங்க ஓனர் பார்த்துட்டு எங்களுக்கு அந்த பசங்களுக்கு கால் பண்ணி எங்களை வெளியில் அனுப்ப சொல்லி ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த பசங்களை. லைக் ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. ஒரு பெட்டு விஷயம் லைக் எப்படி ஒரு ஹைஜீனாக வச்சுக்கணுன்ட்டு கூட இல்லை. அங்கே பாத்திங் டப்பில் அந்த குளிப்பாட்டுறதுக்கு தண்ணி அடிக்கிற அந்த ஹோஸில் வந்து நாசிலே இல்லை. செடிக்கு தண்ணி ஊற்றுற மாதிரி அப்படியே அடிக்கிறாரு அவர் மேலே, பெட்டு மேலே. மூஞ்சியில் கை வச்சு தண்ணி அடிக்கணும், சாஃப்டாக அடிக்கணும்னு தெரியாமல் அப்படியே மூஞ்சி மேலே தண்ணி அடிக்கிறாரு. அப்புறம் எங்கள் பிரதர் போயிட்டு வாங்கிச்சு, என்னஜி பண்ணுறீங்க தெரியுமா, உங்களுக்கு தெரியாதான்ட்டு அவர் கொஸ்டின் பண்ணால் அவருக்கு பதிலே தெரில. அவர் எதுவுமே பேச மாட்டார், சைலண்டாக இருக்கிறாரு. ஸோ அதிலே தெரியுது அவங்களுக்கு யாருக்கு அங்கே இருக்கிற 2 பேருக்குமே எதுவுமே தெரியாது அப்படின்ட்டு. குளிப்பாட்டிட்டு துடைக்கிறதுக்கு அங்கே ஒரு அழுக்கு துணி இருந்தது, அதை வச்சு துடைக்கிறாங்க. இல்லைங்க இதில் தான் துடைப்பீங்களா? ஆமாம், நாங்கள் இதில் தான் துடைப்போம், ஓனர் இதில் தான் துடைக்க சொல்லியிருக்காங்க அப்படின்றாங்க. தென் அந்த பாத்ரூம்லேருந்து வெளியில் கூட்டிகிட்டு வரதுக்கு ரோப்பு கழுத்தில் கட்டி அப்படியே தூக்குறாங்க. நம்ம இந்த ஆட்டு கடையில் மட்டன் கடையிலலாம் வெளியில் ஆட்டு தொங்க ஒரு மாதிரி பிடிச்சி தூக்கிட்டு வராங்க. அப்புறம் அதை பார்த்தது எங்களுக்கு அப்படியே நெஞ்செல்லாம் படப்படன்னு வச்சு போயிட்டு, உண்மையாக பண்ணுறேன், உங்களுக்கு தூக்க தெரியுமா, என்னையா பண்ணுறீங்க, பைத்தியக்கார மாதிரி பண்ணிட்டுருக்கீங்க பிடிச்சி கத்திட்டு. அப்புறம் அவங்க ஒன்று நாங்கள் அங்கே ஆர்குமெண்ட் பண்ணுறது கேமராவில் பார்த்துட்டு கால் பண்ணி, என்ன பண்ணுறீங்க, நீங்கள் உள்ளே இருக்கீங்க, நீங்கள் வெளியில் போங்க அப்படின்னு இருக்காங்க. தயவு செஞ்சு உங்கள் பெட்டு நீங்கள் க்ரூமிங்க்கு கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னா உள்ளே போய் பெட்டு கூட இருங்க. அந்த க்ரூமிங் நடக்கிற டைமில் நீங்கள் உங்கள் பெட்டு கூட இருங்க. ஏன்னா மேபி உங்கள் பெட்டுக்கும் இந்த மாதிரி நடந்திருக்கலாம். வெளியில் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. மேபி உள்ளே இந்த மாதிரி தான் நடக்குதோ என்னமோ. இப்போ நான் மென்ஷன் பண்ணியிருக்கிற அந்த ஒரு ஸ்பாக்கு தயவு செஞ்சு வந்துடாதீங்க. அந்த ஓனர் ரொம்ப கேஷுவலாக பேசுகிறாங்க. அந்த ஒரு கில்ட்டே இல்லை அவங்ககிட்ட. அந்த இடத்த பார்த்ததுமே நாங்கள் ரெகக்னைஸ் பண்ணியிருக்கணும். சரி வந்துட்டோம் அப்படின்ட்டு போனோம். ஆனால் சீரியஸாக ரொம்ப ஃபீல் பண்ணோம், ஏன்டா அங்கே போனோம் அப்படின்ட்டு. எங்களை மாதிரி நீங்கள் அந்த தப்பு பண்ணிடாதீங்க. எங்கன்னா ஸ்பாக் போகிறீங்கன்னா தயவு செஞ்சு உங்கள் பெட்டு கூடயே இருங்க. இந்த வீடியோவில் நான் இதை தான் சொல்லணும்னு நினச்சேன். இந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், உங்கள் பெட்ஸ் வச்சிருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது ஒரு அவேர்னஸாக நீங்கள் எல்லோரும் எடுத்துக்கணும். எங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் பெட்டு க்ரூமிங்க்கு கூப்பிட்டு போகிறீங்கன்னா கூடயே இருங்க. நீங்களும் ஒரு 4-5 விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு கூட்டிகிட்டு போங்க முதல்ல. தேங்க்யூ.